திருமண பாக்கியம்ங்கிறது கைகூடி வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆப்ஷன். வர்ற பொண்ணு பயங்கர செல்வந்தனாக இருக்கும், வர்ற பையன் பயங்கரமான வெயிட்டான பையனாக இருக்கும். இவ்வளோ நாள் தள்ளி போனாலும் அடிச்சாம் வர்றாங்கிற மாதிரி ரொம்ப அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லுவோம். அது கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனை ஆகும். மெயினாக வந்து வயிற்றில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒய்ஃபோட ஹெல்த்து, ஒய்ஃபோட தலைப்பகுதிகளில் கண் பகுதிகளில் ஏதாவது ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சைனஸ்ஸு, கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வந்து பெண்களுக்கு பெரிய யோகம், அது மூத்த பெண்களுக்கு யோகம். அம்மாவுடைய ஹெல்த்தில், அம்மாவுடைய பேரில் வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிப்பீங்க, நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம், கல்யாண மண்டபம் கட்டலாம். இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க இவங்க தாய் பேரில். அதெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எங்கே இருந்தாலும் சரி. இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் இருக்குது, நங்கநல்லூரில் ஒரு நரசிம்மர் இருக்கார், அதே மாதிரி நாமக்கல்ல நரசிம்மர் இருக்கார், சிந்தலவாடின்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சியில், அது பயங்கர பவர்ஃபுல்லான நரசிம்மர் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில் நரசிம்மர், இந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் வணக்கம். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. சரி, இந்த 2026 குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது? அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய யோகத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, எதிர்த்த வீட்டில் ஒரு வேற யாரா இருக்காங்க. உங்க டோர் ஓப்பன் பண்ணோன்னு யாரை பார்ப்பீங்க? ஆப்போசிட் வீட்டில். கரெக்டா, அதுதான் பார்வை பலன். இப்போ குரு வந்து உச்ச நிலையில் உட்காந்துருக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா பார்வை யாருக்கு விழுகும்னா மகரத்துக்கு தான் விழுகும். மகர ராசி நண்பர்கள் எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, உங்க லைஃப்ல காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அடிச்ச மணி யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, பிச்சுமணி சொல்ற மாதிரி அந்த கடவுளை கேட்டுருச்சுறாங்கிற மாதிரி பலமான 50 வயசுலயும் கல்யாணம் ஆகும், 50 வயசுலயும் கல்யாணம் ஆகும். இமேஜின். மச்சக்காரங்க போலயே சார். ஆமா, பயங்கர மச்சம். நான் எங்க இதுல எல்லாம் வேற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லுவாங்க, அது சொல்ல முடியாது. அவங்க மொத்தம் மச்சம் உங்களுக்கு வேற இடத்துல இருக்குங்கன்னு சொன்ன மாதிரி கண்டிப்பாக பெரிய லெவல். மெயினா வந்து டீச்சரை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு பேங்கிங் துறைகள்ல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் தான் வருவாங்க மோஸ்ட்லி. இவங்கள தான் திருமணம் பண்ணுவாங்க. திருமண பாக்கியம்ங்கிறது கைகூடி வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆப்ஷன். வர்ற பொண்ணு பயங்கர செல்வந்தனா இருக்கும், வர்ற பையன் பயங்கரமான வெயிட்டான பையனா இருக்கும். இவ்வளோ நாள் தள்ளி போனாலும் அடிச்சாம் வர்றாங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலைகளில் தான் இருப்பாங்க. அதனால பாதி பேர் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏற்படுகிறது. உடம்பு பாதிப்புகள், நரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடியும். குரு பார்வையில் இருக்கும்போது தான் இவ்வளோ நாளும் பார்த்து நம்ம சாப்பிட்ட மாத்திரையே வேலை செய்யும். அதனால பாதி பேருக்கு வந்து சியாட்டிக்கா ப்ராப்ளமு, பாதி பேருக்கு வயிறு உபாதை, பாதி பேருக்கு எந்தெந்த பிரச்சனை உடம்புல இருக்கோ, இந்த விவேக் சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாத்திரை கொடுங்கடாங்கிற மாதிரி எந்த மாத்திரை நீங்க போட்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியலி growth இருக்கும். முகமே அப்படியே தெளிவடைஞ்சிருக்கும். எப்பெல்லாம் குரு பார்வை கிடைக்குதோ, லக்னத்துக்கு குரு பார்வை கிடைக்குதோ, முகம் வந்து பேஸ் அடிச்ச மாதிரி இருக்காது, தெளிவா இருப்பாங்க. பார்த்தாவே ஏதோ நல்லா இருக்காங்க போல் இருக்கே இவங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்து மற்றவங்களுக்கு வரும் அவங்கள பார்த்தா. ஏன்னா வீட்டில் அவ்வளோ நல்ல காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். பசங்களுக்கு பையன் பிறப்பாங்க, பேர குழந்தைகள் பிறப்பாங்க, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம், கார் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம், பெரிய லெவல்ல நீங்க முன்னேறுவீங்க. உங்களோட உங்க ஒய்ஃபுக்கு பெரிய யோகம், உங்களோட உங்க கணவருக்கு கவர்மெண்ட் வேலை, அல்லது உங்க ஒய்ஃபுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை, மெயினா டீச்சிங் துறைகளில் கவர்மெண்ட் டீச்சரா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிவில் சர்வீஸ் கிளியர் பண்றதுல கண்டிப்பா மகரம் வந்து டாப் கிளாஸ்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ நிறைய பேர் நீட் எம்டி அடிக்கிறாங்க, அதில் இவங்க கேட்குற மாதிரி கார்டியாலஜிஸ்ட் கிடைக்கும். சில பேருக்கு பல்மனாலஜிஸ்ட் கிடைப்பாங்க. அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜோராக இருக்குன்னே சொல்லலாம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஐஐடிலாம் படிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். ஸோ இதனால் வந்து ஒரு க்ளோரியஸ் ஃபார்ம் ஆஃப் விக்ட்ரின்னு சொல்லலாம். ரெண்டாவது திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனியும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது. ஏன்னா குருவுக்கு திரிகோணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் வந்து புது இடம் வந்து நீங்கள் வாங்குவீங்க,
இல்ல நிலமா நீங்க மாத்துவீங்க. அத வந்து தொழில் ஸ்தானமா மாத்துவீங்க. ஒரு வீடு வாங்கி கீழ வந்து தொழில் பண்ணுவீங்க. மேல வந்து வீடு. அந்த மாரி இருக்கக்கூடிய ஸ்தானம். நெறைய பேர் வந்து உங்க மனைவி பேர்ல வீடு வாங்குறது. உங்க கணவர் பேர்ல வீடு வாங்குறதுங்கிற மாரி ரொம்ப அட்டூழியமா இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்த 1 வருஷத்த பொறுத்தவரைக்கும் பயங்கரமா இருக்கும். நெறைய பேர் மினிஸ்டர் லெவல்ல எலிவேட் ஆவாங்க. சர்வசாதாரணமா ஃபர்ஸ்ட் டைம் தான் சார் போட்டியிடுறேன் நான் எம்எல்ஏ சார். அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்ல மகர ராசி நண்பர்கள் இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் அவ்வளோ இருக்கு. இந்த குரு, சந்திரனும் சேர்ந்துனாவே ஆட்டோமேட்டிக்கா கஜகேசரி யோகம்னு சொல்லுவான். அது இப்ப இந்த மாசம் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து மினிமம் 100 பேர வச்சு மேய்க்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ஏற்படும். அதே மாரி ஈஸியா வந்து காதல் கைகூடும். குழந்தை பிராப்தம் ஆகும். 2ஆம் குழந்தை பிறக்கும். பெரிய லெவல்ல குரோத் இருக்குங்கிறது உறுதி. எப்படி நான் விருச்சிகத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னனோ, மகரத்துக்கு அதையோட ஒரு படி ஜாஸ்தி தான். ஏன்னா ஸ்தான பிராப்தம்ங்கிறத விட பார்வை பலம் அவ்வளோ பலமா இருக்கு. 2வது அந்த விருச்சிகத்தின் மேல இருக்கக்கூடிய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானமா மாறும். அதனால ப்ரமோஷன் கன்ஃபார்ம். உங்க நண்பர்கள் யாரெல்லாம் விட்டு போனாங்களோ அத்தனை பேர் இப்ப சேர்ந்துருவாங்க. பாதி பேருக்கு வந்து கூப்பிட்டு சீட்டு குடுப்பாங்க. ஈஸியா எல்லாமே விஷயம் நடக்கும். சிபாரிசு யாரையாவது ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்றா மச்சான்னா, உடனே ஃபோன் எடுத்து சொல்லுவான். இல்லைன்னா ஃபோனே எடுக்க மாட்டான். இது எல்லாமே மகரத்துக்கு ஃப்ரம் ஜூன். திங்ஸ் ஃப்ரம் ஜூனுங்கிறது 15th ஆஃப் மேலிருந்து ஆட்டம் மாறுறதுங்கிறது தான் உண்மை. அதனால மகர ராசி நண்பர்கள் ரொம்ப நல்லா இருக்கும். மெயினா சொல்ல வேண்டியது என்டர்பிரனர்ஸ். பாதி பேர் வந்து உணவு தொழில் ஆரம்பிப்பாங்க. பாதி பேர் வந்து இந்த துணி வியாபாரம், காட்டன் சார்ந்து இருக்கக்கூடிய வியாபாரம், எக்ஸ்போர்ட் வியாபாரம், காய்கறிகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம். இது எல்லாமே மகரத்துக்கு பயங்கரமா சூடு பிடிக்கும். அதே மாதிரி தண்ணீர் உற்பத்தி பண்றது, எண்ணெய், செக்கு எண்ணெய் இதெல்லாம் வந்து நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. சொந்த மில் ஒன்று போட்டிருப்பீங்க. அதெல்லாம் நல்லா ஓடும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு வளரக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்றது. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், கமிஷனு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றிகரமா முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான டைமிங் சும்மா கும்முன்னு இருக்கு மகரத்துக்கு. தைரியமா இருக்கு. சரி, மகர ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? வயிறு, அதாவது அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லுவோம். அது கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். மெயினா வந்து வயித்துல எந்த ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒய்ஃபோட ஹெல்த், ஒய்ஃபோட தலை பகுதிகள்ல, கண் பகுதிகள்ல ஏதாவது ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. சைனஸ், கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி இருந்துக்கிறது பெட்டர். இவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஆனா கணவனா இருந்தால் மனைவிக்கு பாதிக்கும். மனைவியா இருந்தால் கணவருக்கு பாதிக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன். ஓகே. சோ மகர ராசி பெண்களுக்கு குறிப்பா இந்த வருடம் எப்படி இருக்கும்? பயங்கரமான வெற்றியை காணக்கூடிய ஸ்தானம் தான். ஏன்னா சந்திரன் உச்ச பெறக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம். சந்திரனுடைய வீட்டுன்னு சொல்லக்கூடிய கடகத்திலேயே குரு உச்சம் பெறுகிறார். அப்ப அதனால கண்டிப்பா வந்து பெண்களுக்கு பெரிய யோகம். அதுவும் மூத்த பெண்களுக்கு யோகம். அம்மாவுடைய ஹெல்த்ல, அம்மாவுடைய பேர்ல வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிப்பீங்க. நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம், கல்யாண மண்டபம் கட்டலாம். இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இவங்க தாய் பேர்ல. அதெல்லாம் பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். சூப்பரா இருப்பீங்க. தைரியமா இருங்க. சோ மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது உங்க உங்க நண்பர் எங்க போய் சேராரோ, அதாவது உங்க நண்பர் எங்க போய் சேர்றாரோ அங்க போய் நீங்க சேருவீங்க. ஏன்னா கழத்திர ஸ்தானத்துல ஆக்டிவா இருக்கிறதுனால 2, 3 பேர் கூட்டாளிகள் எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த கோர்ஸ் நீங்க எடுப்பீங்க. இல்ல அவங்க எங்க போய் அந்த காலேஜ்ல சேர்றாங்களோ அந்த காலேஜ்ல நீங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ உச்சஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா மாணவ மாணவிகளுக்கும் கண்டிப்பா 100% வாங்குவீங்க. அதாவது மினிமம் 95, மினிமம் கட் ஆஃப் எது இருந்தாலும் சரி அங்கிருந்து 95 மார்க்ஸ் நீங்க வாங்குவீங்க. அதனால கண்டிப்பா மாணவ மாணவிகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. தெரியுமா இருக்கலாம். சோ மகர ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்? அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வணங்கணும். லக்ஷ்மி நரசிம்மர் 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எங்க இருந்தாலும் சரி. இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு, நங்கநல்லூர்ல ஒரு நரசிம்மர் இருக்காரு, அதே மாதிரி நாமக்கல்ல நரசிம்மர் இருக்காரு, சிந்தலவாடின்னு ஒரு ஊர் இருக்கு திருச்சியில. அது பயங்கர பவர்ஃபுல்லான நரசிம்மர் அங்க இருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில நரசிம்மர். இந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பாசிபிளா வியாழக்கிழமை காத்தால 6 to 7 பஞ்சாமிர்த அபிஷேகம் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் விசேஷமான பலன்கள் கொடுக்கறது பஞ்ச அமிர்தத்துடைய அபிஷேகம் பண்ணோம்னா செமையான வெற்றி கொடுக்கும். அண்ட் டெஃபினெட்லி திஸ் கேன் பி ஹேப்பனிங். மகரம் ரொம்ப நல்லா இருக்கும். தைரியமா இருக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது, அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி சார். Thank you.